ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ரட்சிப்பு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு பற்றி புரியலன்னா நீங்க ரட்சிப்பு பெற்றவர்களா ஒரு எதுக்கு நினைச்ச முடியாது, நிக்க முடியாது. நீங்க பலவீனமான ஜனங்களா நிற்பீங்க. பலப்பட்ட ஜனங்களா நிக்கணும் அப்படின்னா we are the saved people அப்படின்ற மைண்ட் நமக்கு இருக்கணும். we are the saved people by through Jesus Christ on the cross. அந்த மரண பயமும் வரக்கூடாது, அந்த நோயின் பயமும் வரக்கூடாது, எதிரி தாக்குங்கிற பயம் வரக்கூடாது, போராட்ட அணுகுங்கிற பயம் வரக்கூடாது. ஏன்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்போட மேன்மை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we are trying to face any problems in the world. Hallelujah. எந்த பிரச்சனையானாலும் நம்ம சமாளிக்க செய்ய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய உறவுகளை பழக்க வைத்திருக்கிறார். வெண்கல விழுது வளையுமா? பேப்பர் விழுந்து நம்ம உடைச்சிருக்கிறோம் சின்ன பிள்ளையில நாடகத்துல. ஆமா, வெண்கல விழுதான் வளைய மாதிரி காப்போம், பின்னோட உடைச்சவங்க நினைச்சோம் அவரை குத்தி காட்டோ உடஞ்சி வச்சு சொல்லுவான். நிஜத்தினால் வளையுங்க. தாவி சொல்ல வார்த்தை தான், வெண்கல விளையும் வெண்கல வில்லும் என் புயங்களா வளைவுடைய கையில் செஞ்சிருக்கிறார், பழக்க வச்சிருக்கிறார். எதைனாலும் பேச போனேன். ஒரு ஆளாக கூட நினைச்சேன் நானே மதுரை தாண்டுவேன். ஒரு ஆளாக நினைச்சேன் நானே மான்கள் போல ஓடி போய் போராட்டத்துக்கு கொண்டுவேன். ஒரு ஆளாக தான் சேனைக்குள் நானே பாய்வேன் அப்படின்றார். அவர் எவ்வளவு தைரியம் வந்துச்சு, மாம்ச பயம் அது. அவர் சொல்லிட்டு நீ எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறேன், 105 கிலோஸ் கொடுத்துருக்கிறேன், போன் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கேன், நோ சுகர் நோ பிபி. அதனால் நான் என்ன செஞ்சிருவேன், நான் எல்லாரும் சந்திச்சுவேன் அப்படின்னு சொன்னாரா? ஒன்னே ஒன்று தான் சொன்னார், ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுடைய கைக்கு உங்களுடைய வலுகிறேன் தாங்க சொன்னார். உங்களுடைய காரியம் பெரியவாங்க, என் வழியில் செம்ம விரிவா இருக்குன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? ரட்சிப்பு என்ன ரசிக்கிறார், ருசிக்கிறார், களி கூறுகிறார். அந்த மாதிரி ரட்சிப்பு நம்ம களி கூறுவோமாக, நமக்கு பயமே வராது. நம்ம ரட்சிப்புல களி கூறவே கிடையாது, அந்த மேன்மை பற்றி சிந்திக்கவே கிடையாது. நாம என்ன சொல்ல வரேன்னா பின்பால சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு மேன்மை அறிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we are trained to face all the problems.